எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கருவேப்பிலை பொடி எல்லோரும் செஞ்சுருப்பீங்க. சவுத் சைடில் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக கருவேப்பிலை கிடைக்கிது. காசு கொடுத்து வாங்குகிறோம். காய்கறி வாங்குறப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதிகமாக இருந்ததுன்னா அந்த கருவேப்பிலை பொடியாக நம்ம செஞ்சுட்டு இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக பொரியல் கூட மேலே தூவலாம். அந்த பொடியை வச்சுட்டு கொஞ்சம் மிளகு தூள் புளிக்கரைசல் வச்சுட்டு கருவேப்பிலை மிளகு குழம்பு செஞ்சுக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த கருவேப்பிலை பொடியும் இந்த கருவேப்பிலை மிளகு குழம்பும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைங்க. அந்த காம்புலேருந்து இந்த இலைகள்லாம் ஆஞ்சிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு முடிஞ்சால் ஒரு டவலில் உணர்த்திட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓரளவு நல்லா க்ரீனிஷாகவே வச்சுருக்கேன் நான். அடுத்து பருப்புகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சம அளவு. 50 கிராம் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் மல்லி பார்த்திங்கன்னா அந்த கப்பளவில் முழுக்க இருக்கிறது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இல்லைனா 1 கப்பு மல்லி, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புன்னு வச்சுக்கோங்க. கட்டி பெருங்காயம் 2 பீஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், அடுத்தது மிளகாய் ஒரு 12 மிளகாய், நெல்லிக்காய் அளவுக்கு புளி, நல்லா வேறு அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது வறுக்கலாம். வானலியில் முதல்ல எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதை மட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பருப்புகளில் சூடு ஏறிட்டு கொஞ்சமாக நிறம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் மல்லி சேர்க்கணும். கொஞ்சம் சூடு ஏறிடுத்து அடுத்தது இப்போ மல்லி சேர்க்குறேன், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் வறுபட்டால் போருங்க. அதாவது ஒரு 50% தான் அதெல்லாம் வறுபட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையோடு சேர்த்து திரும்பவும் வறுக்க போகிறோம். அதனால் ஓரளவு எல்லா பொருட்களும் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து அதே வானலிலே ஸ்பூன் கணக்கில் பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் இப்போ கட்டி பெருங்காயத்தை பொரிச்சுக்கணும். தூள் பெருங்காயம் இருந்தால் நீங்கள் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்தோடனே இந்த எண்ணெயில் மிளகாய் நல்லா வறுக்கணும். இப்போ மிளகாயும் வறுபட்டதுக்கப்புறம் அந்த பெருங்காயத்தையும் மிளகாயும் திரும்பவும் மல்லியோடு சேர்த்து வச்சுக்கணும். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக நல்லா அந்த எண்ணெயில் வறுக்கணுங்க. இந்த அளவுக்கு வறுத்தாதான் உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா உலர்ந்த அதாவது கொஞ்சம் வாடி போன கருவேப்பிலையாக இருந்தால் சீக்கிரமே வதங்கிடும். நல்லா க்ரீனிஷாக அந்த கருவேப்பிலை இருக்கிறதுனால நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். இது கூடவே புளியும் சேர்த்தாச்சு. புளி இந்த மாதிரி வறுக்கிறப்ப பொடி பண்ணுறப்ப கொஞ்சம் கூட அங்கே திப்பியாக அந்த புளியெல்லாம் இருக்காது, நல்லா பவுடர் ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த மல்லி, பருப்புக்கள், மிளகாய் எல்லாம் சேர்த்து இந்த கருவேப்பிலையோடு திரும்பவும் வறுக்கணும். பருப்புக்களையும் சேர்த்தப்புறம் 10 நிமிஷமாக தான் ஆகுங்க. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அந்த பருப்புக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த பருப்புக்கள் நிறம் மாறதே நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் கருவேப்பிலையில் நல்லா அந்த மொறுமொறுப்பு தன்மை வரும். ஓரளவு நல்லா அந்த கலர் வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டா அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இன்னும் நல்லா மொறுமொறுப்பாகிடும். அதனால் தட்டில் மாற்றாமல் இந்த வானலிலே வச்சுடுங்க. இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள், அந்த கருவேப்பிலை அவ்வளோ மொறுமொறுன்னு அப்படியே கையில் அப்படி எடுத்தாலே பவுட்ரு மாதிரி ஆகிடுதுங்க. இப்போ நல்லா சூடு ஆறினப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் நான் கல்லுப்பு சேர்க்குறேன். சேர்த்து அரைச்சிட்டா நீங்கள் மிளகாய் பொடி மாதிரி இட்லி மிளகாத்தூள் மாதிரி வச்சுக்கலாம். பொரியலுக்கு சேர்த்துக்கலாம். தோசையில் மேலே தூவி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இது கூட கொஞ்சம் மிளகு புளிக்கரைசல் சேர்த்தா உங்களுக்கு கருவேப்பிலை மிளகு குழம்புங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த பிரசவமான தாய்மார்களுக்கெலாம் இது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்து பண்ணிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது அவ்வளோவுமே நம்ம கருவேப்பிலை குழம்பாக செய்கிறப்ப மாத கணக்காக வச்சுக்கிறத விட இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அப்பப்போ 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த கருவேப்பிலை மிளகு குழம்பு செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் இந்த கருவேப்பிலை பொடியை நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா 1 டீஸ்பூனுக்கு அதிகமாக மிளகு எடுத்து வச்சுருக்கேன். எப்போ கருவேப்பிலை மிளகு குழம்பு பண்ணுறோமோ அப்போ தாங்க இந்த மிளகு சேர்த்துக்கணும். அதனால் மிளகை தனியாக நம்ம வறுத்து பொடி பண்ண போகிறோம். உப்பு, கொஞ்சம் வெல்லம், நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை நான் பாருங்கள் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டா 5 நிமிஷத்தில் இந்த கருவேப்பிலை மிளகு குழம்பு செஞ்சுடலாம். வானலியில் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய், அந்த எண்ணெயில் மிளகை வறுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மிளகை வறுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு
குழம்பு பண்ணுறப்ப மிளகுனுடைய காரத்தன்மை அதிகமாக இருக்காது. இந்த மிளகு கொஞ்சம் கொஞ்சமாக படப்படன்னு வெடிக்கும். இந்த மாதிரி வெடித்தோடனே நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது அவ்வளோவுமே சேர்த்துக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ரசத்தில் கூட இந்த மீதி மிளகு பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம். அடுத்தது அதே வாணலிலே 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இதை பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு கூட நிறுத்திடுங்க. புளிக்கரைசல் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புளிக்கரைசல் சேர்க்குறப்ப எண்ணெய் அதிகமாக இருக்கிறப்ப வெளியே தெரிக்கும். அதனால் அடுப்பை நிறுத்திட்டு முதல்ல புளிக்கரைசலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் முழுக்க எண்ணெய் தெரிக்காது. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3/4 டீஸ்பூன் உப்பு. ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை பொடியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு புளிக்கரைசல் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே மிளகை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறப்ப வீட்டில் பிரசவித்த தாய்மார்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு செய்கிறப்ப பூண்டை நல்லா கடுகு தாளிச்சோடனே ஒரு கைப்பிடி பூண்டை நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை பொடி, மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பூண்டு சேர்க்காமல் செய்ய போகிறேன். ஒரு 3 நிமிஷம் புளிக்கரைசல் கொதிச்சோடனையும் 3 டீஸ்பூன் இந்த கருவேப்பிலை பொடி சேர்க்குறேன். நான் எடுத்துகிட்டு இருக்க அந்த புளிக்கரைசலுக்கு 3 டீஸ்பூன் போகும். டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. தேவை அப்படின்னா இன்னும் கூட நம்ம 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா 2-3 நிமிஷத்தில் நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிக்குங்க. ஆல்ரெடி நம்ம எல்லா பொருட்களுமே நல்லா வறுத்து பொடி பண்ணதுனால உங்களுக்கு பச்சை வாடை இருக்காது. புளிக்கரைசல் மட்டும் கொதிக்க வச்சா போதும். இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்தப்பறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்தா அந்த மிளகுனுடைய காரத்தன்மை அதிகமாக தெரியாது. அதே போல் பொடியிலையும் அளவான மிளகா சேர்த்துருக்கோங்க. நல்ல மணக்க இருக்கும். இந்த கருவேப்பிலை மிளகு குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம். அந்த பொடி மட்டும் இருந்தால் போதும். சாதாரணமாக 2 கைப்பிடி கருவேப்பிலை வச்சு நீங்கள் மிளகு குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருட்கள்லாம் சேர்க்குறப்ப நிறையா ஆகிடும். 10 நாள் 15 நாள் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் பொடியை மட்டும் தனியாக வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த கருவேப்பிலை மிளகு குழம்பு செய்யலாங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. சூடான அப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் மேலே விட்டால் நீங்கள் வெளியவே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பாருங்கள், இந்த கருவேப்பிலை மிளகு குழம்பு நல்லா சூடு ஆறினப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்தப்புறம் நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் மேலே கசிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. திரும்பவும் நம்ம தனியாக சாதத்தில் எண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்றதே கிடையாதுங்க. அப்படியே நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. ஊறுகாய்க்கு பதிலாக இதை நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த வாணலிலே கொஞ்சம் சூடான சாதத்தை போட்டு நான் கிளறி காமிக்கிறேங்க. மணக்க இருக்குது. கருவேப்பிலை வாசனை, அந்த மிளகு வாசனை பிரமாதமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடியை வச்சுட்டு கருவேப்பிலை மிளகு குழம்பு யாராவது செஞ்சுருப்பாங்களான்னு தெரில. அந்த மாதிரி இது வரைக்கும் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாதத்தில் பிசைஞ்சுட்டு அந்த கருவேப்பிலை மிளகு குழம்பை நம்ம பிளேட்டில் பரிமாறிட்டு நார்மலாக எல்லோரும் சாப்பிட்றதா இருந்தால் வத்தல், அப்பளம் வச்சு சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பப்படம் பொரிச்சிருக்கேன். இதே நீங்கள் டெலிவரி ஆன லேடிஸ்க்கு கொஞ்சம் பூண்டோடு சேர்த்து இந்த கருவேப்பிலை மிளகு குழம்பு செஞ்சுருந்தீங்கன்னா அதை பரிமாறுறப்ப பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு கத்திரிக்காய் கூட்டு, பீர்க்கங்காய் கூட்டு சேர்த்து சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வயிற்றில் அசிடிட்டி வராமல் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சளி தொல்லையெல்லாம் இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.